நமஸ்காரம் நமஸ்காரம். செல்லென்ற காற்றுடன் சிறுதூரல் தூவி சிட்டுக்கள் சிறகடித்து ஆனந்தத்தில் சிணுங்கிட செம்பவிழ வாய்க்கிடிகள் செல்லமாய் கொஞ்சிட செழிப்புற்றிருக்கும் சேர நாட்டு பெண்களுக்கு நமஸ்காரம். நான் தான் மகாபலி சக்கரவர்த்தி, திருவோணப் பண்டிகையின் கதாநாயகன். திருவோணப் பண்டிகை என்றால் என்ன என்பதை 13 வயது பதுமைகளாகிய உங்களுக்கு சொல்கிறேன். மகாபலி சக்கரவர்த்தியாகிய நான் அசுர மன்னர்களிலேயே மிகச்சிறந்த தர்ம சிந்தனையும் செங்கோல் ஆட்சியும் உடையவன். என் நாட்டு மக்களின் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி என்னும் உயரிய சிந்தனையோடு அதே நேரம் சற்று ஆணவத்தோடு இருந்தேன். உலக தலைமை வேண்டி யாகம் செய்ய நினைத்தேன். என் யாகத்திற்கு, அதுவும் ஆணவத்தை அளிக்க, நாராயணனே வாமன உருவத்தில், அதாவது குள்ள மனிதனாக வருகை தந்தார். வந்ததோடு மட்டுமல்லாமல் 3 அடி நிலம் தனக்கு வேண்டுமென்றார். தானம் என வந்தவருக்கு அள்ளி கொடுக்கும் நான் மிக சொற்பமான 3 அடி நிலத்தை கிள்ளி கொடுக்க மாட்டேனா என்ன? சரி, எடுத்துக்கொள்ளும் என்றேன் கபடற்றவனாக. வாமனனாகிய நாராயணன் தன் திருவிளையாடலை காட்ட ஆரம்பித்தார். குள்ள மனிதனாகிய வாமனன் ராட்சச உருவம் எடுத்தார். தன் முதல் அடியில் நில உலகம் முழுவதையும் அளந்தார். 2வது அடியில் வானுலகம் முழுவதையும் அளந்தார். தன் 3வது அடியை வைக்க இடமில்லாமல் எங்கு வைக்க வேண்டும் என கேட்க, நான் எங்கு வையும் என என் தலையை காட்ட, அப்படியே தன் 3வது அடியை என் தலையில் வைத்து மிதித்து பாதாளத்தில் தள்ளி பாதாள உலகையும் அளந்தார். என்னதான் உலகமே போற்றும் மாமன்னனாக இருந்தாலும் கடவுளின் முன் நான் தூசு என்பதை உணரச் செய்து என் ஆணவத்தை அளித்தார் நாராயணன். என் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த நான் இறைவனிடம் ஆண்டிற்கு ஒருமுறை என் மக்களை நான் காண வரம் கேட்க இறைவனும் வரம் தந்தார். அவ்வாறே வருடத்திற்கு ஒருமுறை ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திர நாளில் நான் என் மக்களை காண வருவதையே திருவோணம் என கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் கேரளாவில் அத்தனை கொண்டாட்டங்களையும் ரத்து செய்துவிட்டு நாகர்கோவில் ஹோலி கிராஸ் கல்லூரியின் திருவோணக் கொண்டாட்டத்தை காண வந்துள்ளேன். ஜெகஜோதியான கொண்டாட்டம். வாழ்க வளமுடன்.